ததின் தக ததின் தக ததின் கடதகதும் ததின் தக ததின் தக ததின் கடதகதும் ததின் கடதகதும் ததின் கடதகதும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவாசனம். ஓ சிவாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பிதி சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். நம்ம குரூப் சார்பில் நாம் எல்லாம் சேர்ந்து பண்ண அந்த கைங்கரியம் கொடிமரமாக சிவபெருமானுக்கு, அந்த சிவபெருமானுடைய மூலவருடைய பேரு காயாரோகணேஸ்வரர், உற்சவரோட பேரு சந்திரசேகரர். எல்லாருக்கும் உண்டான பிரார்த்தனைகள் வழக்கம் போல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்குமான பிரார்த்தனைகளோட கும்பாபிஷேகம் சங்கல்பம் எடுத்துன்னு ரொம்ப அருமையா நடந்தது. நம்ம குரூப் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லையா? அதுக்கு ஒரு ஆன்சர், இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு நம் மூலமாக அருள் திரு மகாபிரிவா குரூப் மூலமாக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான கைங்கரியத்தை பண்ணலாம்ங்கிறது வந்து காசியில ஆரம்பிச்சு காரோணம் வரைக்கும் அப்படியே வரிசையா இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு நேர்கோடுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடத்துல பதிலா பெரியவா அன்னைக்கு சொன்னாலே அவள்கிட்ட பேசுங்கோ அப்படிங்கிறது அது 2 வருஷம் கழிச்சு எங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. கேட்ட கேள்விகள்லாம் பதில், அந்த ஞானத்தை கொடுத்து மகாபிரிவா ஒரு பதில் கொடுக்குறா, பெரிய பாலபிரிவா ஒரு பதில் கொடுக்குறா, காசியில ஆரம்பிச்சு வைக்கிறா. இதை ஸ்ட்ராங் பண்ணணுமே, இந்த குரூப் இப்படி போலாம், இதுக்கு உண்டான அந்த அனுகிரக குருவுடைய குருவருள் இருக்கு, இதை இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறது. அது என்ன அப்படின்னா, அங்க நாகப்பட்டினம் கோயிலில் இருக்கிற ஈவோ, இந்த கோயிலுக்கு வந்து கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கா இல்லையா, ஒரு லேடி, ரொம்ப நல்ல டைப்பு. அவளால் முடிஞ்ச விஷயங்களை நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ரத்தையா எடுத்து பண்ற பேர் அப்படிங்கிறது அவளுடைய அக்கறையிலேருந்து தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஸ்கோப், அவளுக்கு இருக்கிற ஒரு லிமிட்டேஷனோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஈவோ, ஒரு லேடி. அவ சொல்றா, அந்த அம்மா இங்க பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர்ல சித்தாய்மூர்னு ஒரு கோவில் இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படிங்கிற. நம்ம இந்த கோவிலுக்கு நம்ம குரூப் மூலமா கொடிமரம் பண்ணோம் இல்லையா, அவ வந்து இந்த கோவிலுக்கு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அந்த கோவில் இருக்கிற கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கல அப்படிங்கிற. அதாவது இந்த கோவில் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு, 23 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. இதுல பொன் வைத்தநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். இது சித்தாய்மூர். அந்த கோவிலுக்கு பின் சைடு மகாவிஷ்ணு தாயார் சன்னதிலாம் இருக்கு. அந்த கோயிலுக்கு போகும்போதே அந்த கோயில் குருக்கள் வந்து கான்டாக்ட் பண்ணார், இப்படி அந்த எப்படின்னா ஒத்தையடி பாதை, அது ஒத்தையடி பாதை இல்லை, ஒரு சின்ன ரோடு, ஒரு கார் தான் போலாங்கிற மாதிரியான இது கிராமத்து ரோட். அது ஒரு ரூட் சொல்றேன், எல்லாம் போற பேர் போயிட்டு வரணும் கண்டிப்பா. அது போகும்போது கோவிலுக்கு போனோடனே சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் போறோம் ராத்திரி. இங்க கோவிலில் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகும்போது நாகப்பட்டினத்துல இருந்து 9ஆம் தேதி சாயங்காலம், பிப்ரவரி 9 சாயங்காலம் 7 மணி ஆயிடுது. அவர் சொல்றாரு, முதல்ல நம்ம பின்னாடி போய் மகாவிஷ்ணு அம்பாள் பார்த்துட்டு வந்துடலாங்கிற. அந்த முன்னாடி இருக்கிற அந்த வௌவால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது அந்த மூலவர் இருக்கிற
அதுக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம் இருக்கும் இல்லையா, அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த காலத்துல அந்த கல்லும் அந்த இது வச்சு சுண்ணாம்பு வச்சு கட்டுவா இல்லையா, அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. கல்லு முள்ளு இது அப்படின்னு சொல்லிட்டு மணலுமா அப்படி இருக்கு. அங்க மகாவிஷ்ணுவும் தாயாரும் நிக்கிறான். அப்படியே இடிஞ்சிருக்கு. பார்க்கும்போது மனசு பதபதைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இருட்டு, லைட்டும் இல்ல. ஏன்னா மண்டபம் இடிஞ்சு விழுதுன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி போட்டு எங்க லைட்டை போடுறது, ஷாக் அடிக்குமே. லைட் இல்லாம இருட்டுல மகாவிஷ்ணுவும் தாயாரும் இருக்கா. அந்த கோயில உள்ள போயிட்டு வரதே ஏதோ ஒரு குகைக்குள்ள போயிட்டு வரா மாதிரி இருந்ததுன்னா இடிஞ்சு விழுந்திருக்கிற மண்டபம். இடிஞ்சும் இடியாமலும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்ல மண்டபம். அதை பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற சிவன் கோயிலுக்கு வரும். இந்த சிவன் கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இது ரொம்ப ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியான கோயில். பொன்வைத்தநாதர் சிவன் கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காலத்துல இருந்திருக்கார். அவர் இங்க சுயம்பு லிங்கமா வந்திருக்கிற அந்த லிங்க மூர்த்திக்கு அர்த்த ஜாமத்துல நித்தியம் பூஜை பண்றவர், நித்தியம் பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுது அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிட்டு வரார். ஒரு நாளைக்கு லேட் ஆயிடுறது, பண்ண முடியல. கோயில் நடசாத்திடுறா. அவர் அந்த ரிஷி ஒரு தேனா மாதிரி, தேனா மாறி, தேன் பூச்சியாக தேனி தேனியாக மாறி அந்த கதவுல இருந்த ஒரு ஓட்ட வழியா உள்ள போய் அன்னைக்கும் அர்த்த ஜாம பூஜையை பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அந்த அர்த்த மண்டபத்துல தேன் கூடு இருக்கு, தேனி இருக்கு. யாரையும் தொந்தரவு பண்ணாம இன்னமும் அந்த தேன் கூடும் இருக்கு, தேனியும் இருக்கு. அப்படி ரிஷி பூஜை பண்ண ஒரு மிக சுயம்புலிங்கம், ரொம்ப மிக உயர்ந்த உன்னதமான கோவில். அந்த கோவில்ல தான் மகாவிஷ்ணுவும் தாயாரும் இருக்கா சைட்ல. இந்த சிவனுடைய சன்னதியும் அம்பாளுடைய சன்னதியும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் ரொம்ப அழகா இருக்கு. அங்க நல்லா இருக்கு, சிவன் கோவில் நல்லா இருக்கு. இந்த மகாவிஷ்ணு தாயார் சன்னதி தான் இடிஞ்சிருக்கு. தேவார பாடல்கள்லாம் பாடல் பெற்ற தொன்மையான ஒரு 1500 வருஷம்னா என்ன பார்த்துங்க. உங்க அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி, அழகுன்னு அழகு, அவ்வளவு அழகா இருக்கா. ஈஸ்வரன் பொன்வைத்தநாதர். இதுல இன்னொரு இந்த புராணத்துல ஒரு கதையும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல சங்கரன்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் இருந்திருக்கார். அவர் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வந்து இருந்திருக்கார். அப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வாணிபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிளம்புறார். அப்பவே அவருடைய மனைவி அன்பிர் பெரியாள் அப்படின்னு அவ மனைவி பெயர். அவ கருத்தரிச்சிருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல அது. இவர் ஊருக்கு போயிடுறார். ஊருக்கு போயிட்ட உடனே இங்க ஊர்ல இருக்கிற பேர்லாம் இவ என்ன பண்றா, இவளோட நித்திய கர்மா கர்மா என்ன அப்படின்னா, கோயிலை சுத்தம் பண்ணி நந்தவனத்துல மலர் பறிச்சு சிவனுக்கு தொடுத்து கொடுத்து இதுதான் பண்றதுதான் இவளோட வேலை. இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவ கருத்தரிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற பேர்லாம் இவள வழக்கம் போல புறம் பேசுறா, வம்பு பேசுறா. ஆனா சிவபெருமான் மட்டும் நித்தியம் என்ன பண்ற, ஒரு பொற்காச அந்த படி வைக்கிறார். இதை எடுத்து இவ ஜீவனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சந்தோஷப்பட்டு சிவபெருமான் அதனாலதான் இது பொன் வைத்த நாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனுக்கே பெயர். நித்தியம் ஒரு பொற்காசு கொடுக்கிறார் அவருக்கு. அன்பிற் பெரியார் அவ பேர். அவ சந்தோஷமா அதை எடுத்துன்னு போய் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பிரசவ நேரம் வருது. ஊர்ல இருக்கிற பேர் யாரும் ஹெல்ப்பே பண்ணல. அவதான் புறம் பேசிட்டு இருக்காள், யாரும் ஹெல்ப் பண்ணல. அகிலாண்டேஸ்வரி மருத்துவச்சியா வந்து அந்த பிரசவம் பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க நடந்திருக்கு. அகிலாண்டேஸ்வரியே அந்த பிரசவம் பார்த்த அந்த விஷயம்
இதனால இந்த கோவில்ல வந்து அந்த அகிலாண்டேஸ்வரியும் பொன் வைத்தநாதரையும் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மிக பிரசித்தமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. இப்ப கூட நம்ம குரூப்ல ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணும்போது அவள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னோம். அவ பிரார்த்தனையை சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான நமக்கு தெரிந்த கோயில்களை சொல்றதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவளுக்கு அவளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும். அதே மாதிரி இப்படி அந்த இவர் வந்து சங்கரன் ஊர்ல இருந்து வரார், வெளிநாட்டுல இருந்து வரார். வந்த உடனே ஊர்க்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா. இவருக்கு உண்மை தெரியறது. ஆனா ஊர்க்காரர்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணமே. அதனால சொல்றார், உனக்கு அந்த சிவ கடாட்சம் இருக்கு, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஊருக்கு நம்ம அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால 4 விஷயம் பண்ணணும். மூடி இருக்கிற கதவு, சிவன் அந்த கதவு வந்து தானா திறக்கணும். அர்த்தஜாம பூஜை தானா யாருமே இல்லாம நடக்கணும். அதே மாதிரி பலிபீடமும் நந்தி தேவரும் மாறி இருக்கணும். கோவில்ல பார்த்தேன் அப்படின்னா முதல்ல பலிபீடம் போகும்போது முதல்ல பலிபீடம், அடுத்தது நந்தி, அதுக்கு அடுத்தது சிவன். இவர் சொல்றது போன உடனே நந்தி இருக்கணும், அதுக்கப்புறம் பலிபீடம், அதுக்கப்புறம் சிவன். அப்படி மாறணும். இப்பவும் அந்த மாதிரி தான் இருக்கு, மாறணும். அதே மாதிரி விருட்சம்ங்கிறது, அந்த தலவிருட்சம்ங்கிறது வந்து அத்தி ஆத்தி அப்படின்னு ஒரு இலை, ஆத்தி மரம். அது வந்து கோவில் உள்ள இருக்கு, அது கோவிலுக்கு வெளியில போகணும். இதெல்லாம் நீ சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நடத்திடு, இந்த ஊர்க்காரன் நம்புவா அப்பதான் அப்படிங்கிறார். சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா. அதே மாதிரி நடக்கிறது. மூடி இருந்த கதவு திறக்கிறது, பூஜை நடக்கிறது, அர்த்தஜாம பூஜை, பலிபீடம் முன்னாடி போய் நந்தி பின்னாடி, அது நடக்கிறது. விருட்சம் கோவிலுக்கு வெளியில இன்னமும் இருக்கு, மிகப்பெரிய விருட்சம், பார்த்தாலே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஆத்தி மரம் அப்படிங்கிறது 2 இடத்துல தான் இருக்கும். ஒண்ணு இந்த கோவில்ல, இன்னொன்னு கைலாசத்துல இருக்கான். அந்த சேத்திர புராணத்துல இருக்கு. கைலாசத்துல இருக்கிற இந்த ஆத்தி மரம் அடுத்தது இந்த கஷேத்திரத்துல மட்டும்தான் இருக்கு. ரொம்ப விசேஷம். இது வந்து பூ மாதிரி பூக்கிறது, காய் மாதிரி காய்க்கிறது. ஆனா அந்த காய் வந்து இன்னொரு விதையை கொடுக்காது. அதுல இருந்து இன்னொரு மரம் வளராது. ஏன்னா அது மொத்தமே இந்த இதுலயே லோகத்திலே 2 தான், ஒண்ணு கைலாயத்துல, இன்னொன்னு இங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புராணத்துல, கஷேத்திர புராணத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்கே, ப்ரூஃப் இருக்கே. அந்த கஷேத்திர வரலாறுல இருக்கிறதும் இங்க நடந்து இருக்கிற விஷயங்களும் அப்படியே இருக்கே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம், இந்த சிவன் வந்து சுயம்புலிங்கம் அப்படின்னு. அந்த சுயம்புலிங்கம் எப்படி வந்தது அப்படின்னா, நித்தியம் வந்து தலையில ஒரு பானையில பாலை எடுத்துட்டு ஒருத்தர் டெய்லி போவார். அவருடைய வியாபாரம் போல இருக்கு. ராஜாட்ட அரண்மனையில கொடுக்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல மட்டும் அவர் தடுக்கி அந்த பால் குடம் கீழே விழுந்து அந்த குடம் உடைஞ்சிடும். இது நித்தியம் அந்த இடத்துல போகும்போது மட்டும் அவரோட குடம் கீழே விழ அது உடைஞ்சு, அந்த மண்பானை உடைஞ்சு அந்த பால் வந்து அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்த அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தோண்டி பார்க்கும் பொழுதுதான், சோழ நாட்டு ராஜா வந்து அந்த இடத்துல தோண்டி பார்க்கும் பொழுதுதான் அங்க வந்து இந்த சிவலிங்கம். அப்படி தோண்டும் பொழுது அந்த கடப்பாறை வந்து அந்த சிவனோட தலையில பட்டுரு. அதுல வந்து கொஞ்சம் மேல வந்து ஒரு அந்த அந்த பட்டை, அந்த வெட்டோட இது இருக்கு. அந்த லிங்கத்தோடைய அந்த கிரீடம் மாதிரி ஒண்ணு போட்டு மறைச்சு வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு காமிச்சான். இன்னமும் அந்த சிவலிங்கம் இந்த மாதிரிதான் இருக்கு. சுயம்புவா தோன்றின சிவலிங்கம் அந்த வடு இன்னும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். இவ்வளோ பெரிய விசேஷமான ஸ்தலமா இருந்தாலும்
அந்த பராமரிப்புங்கிறதுல நாம எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படி, அதாவது இந்த கோவில் வந்து பொன் வைத்தநாதர்ங்கிறதுனால செல்வ செழிப்புக்காக ஒரு வழிபடலாம். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிற பேர்லாம் வழிபடலாம். அதே மாதிரி இந்த கஷேத்திரத்துல அகத்தியர், பிரம்மன், இந்திரன், நாகராஜன் இவாள்லாம் வந்து வழிபட்டதாகவும் ஒரு புராணம் இருக்கு. 1500 வருஷத்துக்கு முந்தின ஒரு கோவில் கஷேத்திரம். திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில ஆலத்தம்பாடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு 3 ரோடு கட்டாருது, ஆலத்தம்பாடின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு உள் பக்கமா ஒரு 6 கிலோமீட்டர். அந்த 6 கிலோமீட்டர் ரோடு தான் ஒரு சின்ன ரோடு. அந்த கோவில்ல நம்ம போகும்போது அந்த கோவிலுடைய குருக்கள், ஊர்க்காரா ஒரு 5-6 பேர், ஊர்ல வந்து பெரிய மனுஷாம்பாலே அவெல்லாம் ஒரு 5-6 பேர், அந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரிட்டையர் ஆன ஒரு ஈஓ, நம்ம நாகப்பட்டினத்துல ஈஓ தான் அங்க சொல்லி அனுப்புறா. அவ சொன்ன உடனே அங்க அவெல்லாம் அசம்பிள் ஆயிரு, எல்லாம் வெயிட் பண்றா நமக்காக. அவ சொல்றா, இந்த மாதிரி மகாவிஷ்ணுவுடைய மூலஸ்தானம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து டோனர் கொடுத்து பண்ணிட்டா. அம்பாளுக்கும் பண்ணியாச்சு, தாயாருக்கும் பண்ணியாச்சு. இந்த அர்த்த மண்டபம் வவ்வால் மண்டபம்னு சொல்லுவா. அதாவது சும்மா சாதாரணமா ஒரு இது பண்ணி ஒரு கான்கிரீட் போடுறதுங்கிறது வேற. அந்த காலத்துல இந்த அர்த்த மண்டபம்னு சொல்லி இப்படி கூம்பு மாதிரி வரும். அந்த மாதிரி மண்டபம் பெருசா பண்ணணும். ஒரு 20க்கு மேல, அது அடிக்கு மேல பெருசு, அது நீட்டு. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்தபதியை வச்சு ஒரு எஸ்டிமேட் போடணும். நம்ம அது குரூப் மூலமா கொஞ்சம் பண்ணி கொடுத்து எல்லாம் சௌரியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். இது அந்த அகிலாண்டேஸ்வரருடைய சன்னிதானத்துல நடக்கிறது. பேசின்னு இருக்கோம். அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அனுகிரகம் பண்ணா, அம்பாள் உத்தரவு கொடுத்தா, அப்படியே நடக்கட்டும். நம் குரூப் மூலமா நடக்கட்டும். யாரோட சேர்ந்து வேணாலும், ஏதாவது அதர் ட்ரஸ்டோட சேர்ந்து வேணாலும் பண்ணலாம். ஆனா இதுக்கு அந்த அம்பாள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னிதானத்துல இருந்து சொல்றோம். அந்த குருக்கள் சொல்றார், ஜென்ரலா எல்லாரும் சிவபெருமான் அனுகிரகம் பண்ணா பண்ணலாம் அப்படின்பா. நீங்க ஏதோ சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கு. அம்பாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்றேன். அந்த அம்பாளே அனுகிரகம் பண்ணட்டும், நடக்கட்டும், உங்க குரூப் மூலமாவே நடக்கட்டும்னு அவர் சொல்றார். இத கேட்டுட்டு கார்ல ஏறி கோவிலை தாண்டி ஒரு 10 மீட்டர் வந்திருப்போம். ரோட்ல கரெக்டா ஒரு சர்ப்பம், பாம்பு. நம்ம மதத்துடைய, நம்மளுடைய அந்த தெய்வ நம்பிக்கை பிரகாரம் சர்ப்பம் அப்படிங்கிறது அம்பாளுடைய ரூபம். அம்பாள் அனுகிரகம் கொடுத்தா, அம்பாள் உத்தரவு கொடுத்தா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு 10 மீட்டர்ல கார்ல வரும்பொழுது சர்ப்பம், பாம்பு ரோட கிராஸ் பண்ணி போகணும். கரெக்டா அங்க கார் நிறுத்துறோம். அது ஒரு தெய்வ அனுகிரகமா கிடைச்சது. தெய்வ உத்தரவா, அந்த அகிலாண்டேஸ்வருடைய உத்தரவா கிடைச்சது. அந்த உத்தரவை தாங்கி கொண்டு, அந்த உத்தரவுங்கிறது நம்ம குரூப்புக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துண்டு அதற்குண்டான வேலைகளை நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் மகாபிரிவா கொடுத்துருக்கோம். காசி டு காரோணம், காரோணத்தையும் தாண்டி சித்தாய்மூர். இப்போ நம்ம குரூப் அடுத்தடுத்த லெவல்ல என்ன பண்ணணும், நமக்கு பர்சனலா இருந்த ஒரு கேள்வி என்ன, பகவானை பிடிச்சி இப்படி நிறைய விஷயங்களோட ஆரம்பிச்ச இந்த விஷயம் காசியில ஆரம்பிச்சு 2023ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா அப்படியே வரிசையா வழி காமிச்சுன்னு வந்து இவ்வளவு அனுகிரகங்களோட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தொடர்போட இப்ப சொன்ன விஷயங்களை நன்ன நில நிறுத்தி மனசு நிறுத்தி கேட்ட பேருக்கு இதுக்கு உண்டான அந்த கண்டினியூட்டி ஒன்னொன்னும் எப்படி ஒரு ஒரு இடத்துல அந்த அனுகிரகமா கிடைச்சுண்டு
மகாபிரிவா ஒரு உத்தரவு கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு ஞானத்தை கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு பதிலை கொடுக்குறா, ஸ்ரீ பாலபெரிவா ஒரு பதிலை கொடுக்குறா, பாலபெரிவா இவாள்கிட்ட பேசிங்கோங்கிறா. அது ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா நம்ம குரூப்புக்கு ஒரு கைங்கரியமா அமையிறது. இப்படி மகாபிரிவா இப்படி பண்ணா அப்படி பண்ண கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பாலபெரிவா பண்ண 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 நம்ம அதை அனுபவிக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா கிடைச்சிருக்கு. இப்படி இந்த மிக உயர்ந்த கைங்கரியத்துல நாமெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த விஷயம் நம்ம குரூப் மூலமா நிறைய சேவைகள் இந்த மாதிரி நடக்கணும். அதுல எல்லோரும் கலந்துக்கணும். அதுல எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது இது என்னமோ ஒரு 10 டோனரோ இல்ல 20 டோனரோ எடுத்து பண்ற விஷயம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு உன்னதமான காரியம் நடக்கும் பொழுது மகாபிரிவா சொல்லியிருக்கிற விஷயமே எல்லாரையும் சேர்த்துண்டு அவாவால முடிஞ்ச விஷயத்தை சேர்த்துன்னு பண்ணணும்ங்கிற விஷயம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரிதான் நம்ம குரூப்ல ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குரூப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கா. அதே மாதிரி அந்த ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஷரியை ஹேண்டில் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு செட் ஆஃப் பீப்புள். நம்ம அந்த ஒரு ஹானஸ்டியோட டிரான்ஸ்பரன்சியோட மகாபிரிவா நடத்திட்டு இருக்கிற இந்த விஷயத்துல நாம் எல்லாம் சேர்ந்து இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து நல்ல விதமா பண்ணிட்டு இருப்போம். மகாபிரிவா வழிகாட்டின அந்த விஷயத்துல ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா அனுகிரகம் பண்ணி கொடுக்குற அந்த மகாலட்சுமி அந்த ஐஸ்வர்ய கடாட்சத்தோட ஸ்ரீ பாலபிரிவாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நாம் எல்லாம் சேர்ந்து நித்தியம் அந்த குருவுடைய ஸ்மரணையிலையும் அந்த சிவபெருமானுடைய ஈஸ்வரனுடைய அந்த அனுகிரகத்தோடையும் அந்த காமாட்சி கிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகத்தோடையும் நம் குடும்பத்தில் நம் ஒவ்வொருவரின் வீட்டில் நமக்கு இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவா இவாள்லாம் பண்ணி கொடுத்து நமக்கு மனசை நிறைய எல்லோருக்கும் கொடுத்து நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற எல்லோருக்கும் அந்த மன நிறைவை கொடுத்து தேவைகள் எல்லாத்தையும் தேவைக்கு அதிகமான பூர்த்தி பண்ணி கொடுத்து தர்மத்துல நம்ம மனசு ஈடுபடுற மாதிரி. அதாவது விவேக சூடாமணியில கூட மனுஷனா பிறக்கிறது துர்லபம் அப்படின்னு சொல்ல, மனிதத்துவம் அதோட இருக்கிறது துர்லபம்னு. அதாவது மனுஷனா பிறக்கிறது எல்லாருமே மனுஷனா தான் பிறந்திருக்கும். அதுல அந்த தர்மத்தை ஒட்டி மனுஷத்தன்மையோட காம குரோத இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் மனித தன்மையோட இருக்கிறதுங்கிறது துர்லபம். அதோட சேர்ந்து ஒரு நல்ல குரு கிடைக்கிறது துர்லபம்னு சொல்லிட்டு விவேகா சூடாமணியில சொல்லியிருக்கு, ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அந்த ஒரு மனிதத்துவம் அப்படிங்கும் போதே பக்தியோட நல்ல குணத்தோட ஹானஸ்டியோட சேவை மனப்பான்மையோட லோகத்தோடைய அந்த ரட்சணைக்காக எல்லோருடைய பிரார்த்தனைக்காக இந்த குரூப்ல இருக்கிற அனைவரும் சேர்ந்து இந்த உத்தமமான காரியத்துல மகாபிரிவா ஸ்ரீ புது பெரியவா ஸ்ரீ பாலபெரிவாவுடைய அனுகிரகத்தோடையும் ஆசியோடையும் வழிகாட்டுதலோடும் நாம் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம். காசி டு காரோணம், அதையும் தாண்டி சித்தாய்மூர், அதையும் தாண்டி இன்னும் பல கோடி கஷேத்திரங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த அனுகிரகத்தை நம்மளுடைய குருநாதரும் ஈஸ்வரனும் காமாட்சியும் நமக்கு எல்லாரும் கொடுக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவாசனம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காஞ்சி சங்கர. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவாசரணம். போட்டோம் அதாவது அம்பாள் உத்தரவு நல்ல அம்பாள் இருக்கு. போட்டோம் வெயிட் பண்ணுங்க அவசரம் இல்லை. போட்டோம் அங்க பாரு, நம்ம ஏற்றி ரோடு சின்னதாக இருக்கு. முதல்ல போட்டோம். ஓகே மாதாயே ஓகே நமோ நம சிவாய.